ஒரு மாடு, ஒரு கொலை, அப்புறம் ஒரு அற்புதம். இது மூணுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். நம்மளோட மூலம் குரான்ல இருந்து தான். இதுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான கதையை பத்தி தான் நாம பேச போறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மோசே நபி அவரோட மக்களுக்கு ஒரு சிம்பிளான கட்டளை கொடுக்கறாரு. கடவுள் மோசே நபி மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கறாரு, ஒரு பசுவா பலியிடச் சொல்லி. ஆனா அவங்க உடனே செஞ்சிடல. அதுக்கு பதிலா அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் அந்த சிம்பிளான கட்டளைய அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக்கிடுச்சு. கடைசியில அந்த மாடு எப்படி இருக்கணும்னு ரொம்ப குறிப்பிட்ட தகுதிகள் வந்துடுச்சு. அப்படியே ஒரு மாட்டை கண்டுபிடிச்சு கடைசியா அந்த பலியும் கொடுத்துட்டாங்க. அப்பதான் தெரிய வருது எதுக்காக இந்த பலின்னு. ஒரு கொலை மர்மத்தை தீர்க்கத்தான். அந்த பலியிட்ட மாட்டோட ஒரு பாகத்தால கொலை உண்டவரை அடிக்கச் சொல்லி கடவுள் கட்டளையிடுறார். இப்படிதான் கடவுள் இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. இது அவரோட சக்தியை காட்டுறதுக்கு தான். அற்புதம் நடந்துச்சு. இறந்தவர் உயிர் பெற்று தன்னை கொன்னது யாருன்னு சொல்லிட்டார். இவ்ளோ பெரிய அற்புதத்தை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நம்பிக்கை வலுவாயிருக்குன்னு தான் நினைப்பீங்க. ஆனா ஆச்சரியமா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க இதயங்கள் இன்னும் இறுகி போச்சாம். இங்க பாருங்க, பாறைகள் கூட கடவுளுக்கு பயந்து தண்ணியை கொடுக்குது. ஆனா அவங்க இதயங்கள் அப்படி இல்ல. இதுலேருந்து என்ன தெரியுது? கண்ணால பாக்குறது மட்டுமே நம்பிக்கைக்கு போதுமானதா இல்ல. வெறும் வாயில சொல்றதுக்கும் மனசுலேருந்து நம்புறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு கதை சொல்லுது. ஆக இந்த பழைய கதை நம்பிக்கை பத்தியும் மனுஷங்க எப்படி நடந்துக்கறாங்கன்றத பத்தியும் நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, ஒரு அற்புதமே ஒரு மனச மாத்தலனா அப்போ எதுதான் மாத்தும்?